அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போது இயல் 3 உள்ள விரிவானம் உழைப்பே மூலதனம் அதான் பார்க்க போகிறோம். சரியாம்மா? உழைப்புன்னு என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல் இல்லையா? நம்மளோட உயர்த்தக்கூடியது, நம்மளுடைய வருமானத்தை பெருக்கக்கூடியது தான் உழைப்பு இல்லையா? அதை நம்ம என்ன மூலதனம் அப்படின்றது என்னவாக இருக்குன்னு இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு கதை இல்லையா? இந்த கதையை நீங்கள் கவனிங்க. கடைசியில் நான் கொஸ்டின் கேட்பேன். சரியா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை இல்லையா? பாடுபட்டு தேடுற பணத்தை யாரும் புதையலாட்டம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும். மடமைன்னு என்னது? அறிவின்மை. சரியா? நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த பணத்தை என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தாமல் அப்படியே பொத்தி வச்சுருந்தோன்னா அது என்ன ஆகும்? ஒன்றுமே யூஸ் இல்லை. அது யாருக்குமே யூஸ் ஆகாது இல்லையா? என்ன பண்ணணும்? நம்ம பணம் வச்சுருந்தோன்னா அதை பயன்படுத்தணும் இல்லையா? பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும், பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும், அதுவே பணத்தின் பயன். இக்கருத்தை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் வாருங்கள். சரியா? நாம் பணத்தை வச்சு நாம் என்ன செய்யணும்? ஒரு தொழில் செய்து முன்னேறணும், பிறருக்கும் அது உதவியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பணத்தோட பயன். பணத்தை அப்படியே நம்ம புதைச்சி வச்சோன்னா அதால் ஒரு பயனும் கிடையாது. அதனால தான் அந்த பணத்தோட பயன் அறியக்கூடிய ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு கதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் அருளப்பர் அப்படின்ற ஒரு வணிகர் இருந்தார். எந்த ஊர் பேர் என்னது? பூங்குளம். அங்கே இருந்தவர் யார்? அருளப்பர். சரியா? ஒரு முறை அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. தமது பிள்ளைகளான வளவன், அமுதா, எழிலன் ஆகிய மூவரையும் அழைத்தார். அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. வளவன், அமுதா, எழிலன் ஆக 3 பேர் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார்? அவரை வெளிநாட்டுக்கு போக போகிறார். யார்? அருளப்பர். அவங்க ஊர் எந்த ஊரில் இருக்காங்க? பூங்குளம்ன்ற ஒரு ஊரில் இருக்காங்க. சரியா? அவருக்கு 3 குழந்தைங்க, வளவன், அமுதா, எழிலன். 3 பேருமே அவர் கூப்பிட்றாரு. பிள்ளைகளே, நான் வெளிநாட்டுக்கு செல்லிருக்கிறேன். நான் உங்களோட ஒவ்வொருவருக்கும் பணம் தரேன். நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் நான் கொடுக்குற ரூபாவை நீங்கள் என்ன செய்யணும்? பத்திரமா வச்சுருந்து எனக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னாரு. சரியா? ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு? 50,000. சரியா? 50,000 ரூபாய் கொடுக்குறாரு. மூவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு பெற்றுக்கிறாங்க. காசு கொடுத்தா யாருக்காவது கஷ்டமாக இருக்குமா என்ன? வாங்கிப்பாங்க இல்லையா? ஆனால் என்ன சொல்லிக்காரு அவங்க அப்பா? என்ன இந்த பணத்தை எனக்கு திருப்பி தரணும், நான் ஊருக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை அவர் செக் பண்ணுறார். சரியா? அருளப்பர் விடை பெற்று சென்றார். யார் போயிட்டாங்க? இப்போது அருளப்பர் ஊருக்கு போயிட்டார். அவர் சென்றதும் 3 பிள்ளைங்களும் ஆலோசனை செய்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம திறமையை இடப்போடு தான் அப்பா நமக்கு பணம் கொடுத்துருக்காருன்னு வளவன் சொல்கிறோம். நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அமுதா. அந்த கடைசியாக இருக்கார் எழிலன். அவர் மட்டும் என்ன சொல்கிறாரா? நான் அப்படி நினைக்கல, நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். 3 பேரில் யார்? முதல் பையன் அந்த வளவன் என்ன சொல்கிறான்? நம்மளோட திறமை இடப்போட தான் அப்பா நமக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அந்த அமுதாவும் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, இவர் மட்டும் நான் அப்படி நினைக்கல, பணத்தை பாதுகாக்க தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அப்பா நம்மகிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறான் எழிலன். பணத்தை பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? எழிலன். சரியா? வளவன் ஒன்று என்ன பண்ணுறான்? அவருக்கு ஏற்கனவே வளவனுக்கு உழவு தொழிலில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. சரியா? அப்பா கிட்டே ஒரு நிலம் இருக்கு இல்லையா? அந்த அப்பா கிட்ட இல்லை, அப்பா கொடுத்த காசு இருக்கு இல்லையா? அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு நிலத்தை குத்தகைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? லீஸ்க்கு ஒரு லேண்டை வாங்குறாரு. சரியா? குத்தகைக்கு பிடிக்கிறாரு. அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி வேலியிட்டு நிலத்தில் காய்கறி தோட்டம் வைக்கிறார். டெய்லி போய் அதை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. யார்? வளவன். சரியா? அப்பா கொடுத்த காசில் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறாங்க. காய்கறிலாம் அதில் அந்த நிலத்தை நல்லபடியாக உழுது அதை நல்ல பண்படுத்தி வேலியிட்டு பத்திரப்படுத்தி என்ன பண்ணுறாரு? நிலத்தில் காய்கறி தோட்டம் அமைக்கிறார். டெய்லி போய் அதை ஆரோக்கியமாக போய் என்ன பண்ணுறாரு? அதை பாதுகாத்துட்டு வர்றார். பாதுகாத்து பராமரிப்பாக செஞ்சுட்டு வர்றார். சரியா? தோட்டம் முழுவதும் அவரை என்ன போட்டிருக்காரு? அவரை, பாகல், வெண்டை, கத்தரி முதலிய காய்கள் அப்படியே காய்த்து குலுங்குதான். ஏன்னா அவர் நல்லா கவனிச்சுக்கிறார் இல்லையா? நல்ல உரம் போடுறாரு, அதுக்கு நல்லா பார்த்துக்கிறாரு. தண்ணி பாய்ச்சிடுறது, அப்புறமா
களை எடுக்கிறது எல்லாமே செய்து என்ன பண்ணுறாரு, இந்நேரம் அந்த தோட்டத்தை கண்ணும் கருத்தமாக பார்த்து காய்கறிகள் வளர்க்குறார். சரியா? அவரைக்காய், பாகற்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் முதலிய காய்களை பயிரிடுறார். சரியா? அமுதாவிற்கு வந்து ஆடு மாடு வளர்க்குறது ரொம்ப இஷ்டம். அவள் என்ன பண்ணா, தன்னோட தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு போய் நாட்டு மாடுகள் சிலவற்றை வாங்கினாள். சரியா? நாட்டு மாடு இந்த பிக்சரில் தெரியுது இல்லையா, நாட்டு மாடு வாங்கி அந்த மாடை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அதுக்கு நல்ல சாப்பாடெலாம், தவிடு இந்த மாதிரிலாம் சாப்பாடெலாம் அதுக்கு கொடுத்து தண்ணி தவிடு புண்ணாக்குன்னு அந்த மாடுகளுக்கு தேவையான எல்லா உணவு அந்த பச்சை பொருட்கள் எல்லாமே வாங்கி போட்டு அதை ரொம்ப அக்கறையாக கவனிச்சுட்டு அந்த மாடு தந்த பாலை வீடு வீடாக சென்று விற்று மிச்சம் இருக்க பாலை என்ன பண்ணாங்களாம், தயிர் வர ஊற்றி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து தயிர், வெண்ணெய், நெய் போன்றவற்றெல்லாம் எடுத்து மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கும் இல்லையா, அது மூலமாக அந்த பொருட்களெல்லாம் விற்கிறாங்க. என்ன பால்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே எதுவுமே வேஸ்ட் ஆகாது இல்லையா, அதனால் அந்த பால் பொருட்களெல்லாம் விற்று நிறைய ரூபாய் சேர்க்குறாங்க. 4 மாடு வாங்கினாலும் அதை வச்சு அடுத்தடுத்து மாடு வாங்கிட்டாங்க. சரியா? அப்போ அவங்களுடைய அந்த பால் பண்ணை மாதிரி அந்த இடத்த அவங்க உருவாக்குறாங்க. யார்? அமுதா. சரியா? இளைஞன் என்ன பண்ணுறான், தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமா வச்சுருந்து மீண்டும் அப்பாக்கிட்ட வந்தோடனே கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு செஞ்சான். அவனுக்கு எந்த வேலையும் செய்ய இஷ்டம் இல்லை. ஆனால் அப்பா கொடுத்த காசை நம்ம பத்திரமா வச்சுருக்கணும், எதுவும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுருந்தோன்னா என்ன ஆயிரும், திருட்டுக்கு போயிடும். நம்ம வட்டிக்கெலாம் போட்டோன்னா யாராவது நம்ம அப்பா நம்மளை என்ன செஞ்சிருவார், பணத்துக்காக ஆசைப்பட்டு இவன் வட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு நினைப்பார். அதனால் நமக்கு அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது, வட்டிக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், வங்கிக்கு சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தான். பாதுகாப்பு பெட்டக அறை இருக்கு இல்லையா, பேங்க்கில் டெபாசிட் மாதிரி போட்டு வைப்பாங்களே ஒரு பாக்ஸ், பேங்க்கில் போய் கொடுத்து அதை பத்திரமா வச்சுட்டாங்க லாக்கரில். சரியா? வச்சு பூட்டிட்டு திரும்பி வந்துட்டான். யார்? எழிலன். அப்பா கொடுத்த பணத்தை வச்சு எதுவுமே செய்யலை. வீட்டில் வச்சுருந்தா திருட்டு போயிடும், வட்டிக்கு கொடுத்தா அப்பா நம்மளை ரொம்ப தாழ்வாக நினச்சிக்குவாங்கன்ற ஒரு எண்ணம். அதெல்லாம் என்ன பண்ணார், பேங்க்கில் போயிட்டு லாக்கரில் வச்சு பூட்டிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. யார்? எழிலன். சரியா? வளவன் என்ன பண்ணாங்க, ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து காய்கறி தோட்டம் அமைத்தார். அமுதா என்ன பண்ணாங்க, மாடுகளை வாங்கி பால்லாம் வியாபாரம் பண்ணி ஒரு பெரிய பால் பண்ணையாட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. சரியா? எழிலன் மட்டும் பத்திரமா லாக்கரில் பணத்தை வச்சு பூட்டிட்டு வீட்டில் இருக்கார். சரியா? இப்போ அருளப்பர் தன்னுடைய பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க. யார்? அருளப்பர். அருளப்பர் வீட்டுக்கு வரார். வந்துட்டு வளவனை கூப்பிட்றார். நான் கொடுத்த பணம் எங்கே அப்படின்னு கேட்டோடனே, அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை நான் என்ன பண்ணேன், வேளாண்மை செய்தேன். எனக்கு ரொம்ப வேளாண்மை இஷ்டம், அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு நான் வேளாண்மை செஞ்சேன். நிறைய ஆளுகளுக்கு வேலையும் கொடுத்தேன். என்னோடய தோட்டத்தில் இப்போது நிறைய காய்கறிகள் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறார். நீங்கள் கொடுத்த பணம் 50,000 2 மடங்கு உயர்ந்து இப்போனா 1 லட்சம் ரூபாய் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடி அந்த பணத்தை கொடுக்குறாரு. யார்? வளவன். சரியா? தந்தைக்கு அப்படியே மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நல்லது, உண்மையும் உழைப்பும் உன்னிடம் உள்ளன, அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, வேளாண்மையை தொடர்ந்து செய் அப்படின்னு சொன்னார். சரியா? அடுத்து அமுதாவை கூப்பிட்றாரு. அமுதா என்ன சொல்கிறாங்க, அப்பா நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விற்றேன், நீங்கள் தந்த பணம் 2 மடங்கு ஆயிடுச்சு, இப்போது இதோ பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் கொடுக்குறா. அப்பாவுனே மிக்க மகிழ்ச்சி, இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரியா? யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, அமுதாக்கிட்டே அந்த பணத்தை அவங்கக்கிட்டே கொடுத்துட்டாங்க. இந்த பணத்தை நீயே என்னோட பரிசாக வச்சுக்கோ, மேலும் இந்த பண்ணையை விரிவாக்கி நடத்து, நிறைய இன்னும் மாடுகள் வாங்கு, இன்னும் நல்ல வியாபாரத்தை பெருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இறுதியாக எழிலனை கூப்பிட்றாரு. வாங்கி தந்தை கொடுத்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து, அப்பா நீங்கள் கொடுத்த பணம் நான் பத்திரமா எங்கே வச்சுட்டேன், பேங்க்கில் போய் லாக்கரில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமா வச்சுருந்தேன்னு சொல்லி கொடுத்தான். பணம் என்பது வாங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று, அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது தான் இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல். எழிலா, நீ பணத்தையும் பயன்படுத்தவில்லை, காலத்தையும் வீணாக்கி விட்டாய். வயதில் இளையவன் நீ, என்னுடன் சிறிது காலம் உடனிருந்து தொழிலை கற்றுக்கொள், உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார். சரியா?
இளைஞன் தன்னோட தவற்றை உணர்றான். தந்தையோட தொழில் கற்றுக்கொள்ள முன்னேற வேணும்னு சொல்லி முடிவு செய்து அவங்க அப்பா கூட அவன் மட்டும் போய் என்ன பண்ணுறான், தொழிலை கற்றுக்கொள்ள போகிறான். சரியா? இதுலேருந்து உங்களுக்கு இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பணம்னா என்ன செய்யணும்? அந்த பணத்தை வச்சு நம்ம முன்னேறதுக்கு என்ன தேவையோ அந்த முயற்சியில் நம்ம ஈடுபடணும். எந்த முயற்சியுமே இல்லாமல் எழிலன் மாதிரி அந்த பணத்தை பூட்டி வச்சுட்டு அமைதியாக இருந்தால் என்னாகும்? அந்த பணம் அப்படியே தான் இருக்கும், எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அவனுடைய காலங்கள் அதே மாதிரி வெறுமையாக போயிடுச்சு இல்லையா? இதே அந்த வளவன் என்ன பண்ணான்? தோட்டம் போட்டான், காய்கறி அமைச்சான், நிறைய ஒரு 50,000 ரூபாயை என்னவா மாற்றினான்? 1,00,000 ரூபாயாக மாற்றுறான். அதே போல் அமுதாவும் 4 மாடு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாடுகள் வாங்கி பால் பொருட்களை விட்டுறாங்க, பால் கறந்தாங்க, பால் பொருள் விட்டுறாங்க, நிறைய பணம் சம்பாரிச்சு ஒரு பெரிய பால் பண்ணையை உருவாக்க காரணமாக இருந்தது அந்த ரூபா இல்லையா? இளைஞன் மட்டும்தான் லாக்கரில் போட்டு பூட்டி வச்சுட்டு அமைதியாக இருந்தனால அந்த பணமும் அப்படியே இருந்தது, அவனும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தான் இல்லையா? இதுதான் இந்த கதை. சரியாம்மா? உழைப்பு தான் நமக்கு மூலதனம். நம்ம உழைக்காமல் சோம்பேறியாக இருந்தோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையில் முன்னேறவோ உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கோ முடியாது இல்லையா? இதான் இந்த கதை. புரியுதா? நன்றி.